ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 கப் ஜாகரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோட ஒரு 2 கப்ஸ் ஆஃப் ஹோல் மில்க் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜாகரி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதோட 3 கப்ஸ் ஆஃப் மில்க் பவுடர் எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த 3 கப்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த லம்ஸ் எல்லாமே ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு கப்பு நான் ஆட் பண்ணுறேன். த்ரீ கப்ஸ் ஆஃப் மில்க் பவுடரும் நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கீ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த பேனில் ஒட்டாமல் அந்த மிக்சர் வருங்க. அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டிர் பண்ணாமல் இருக்காதீங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸ்டிர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேனில் ஸ்டிக் ஆகாமல் வருது. இன்னும் ஒரு 1 மினிட் or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டிக் ஆகாமல் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணுங்க. லைட்டாக வார்மாக இருந்தால் ஓகே, ஆனால் நல்லா கூல் டவுன் ஆகணும். அப்போ தான் நீங்கள் டச் பண்ண முடியும். ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த பால்கோவாவை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா கீழே எல்லாம் சூடாக இருக்கும், மேலே மட்டும் கூல் டவுன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஈவனாக ஃபுல்லாகவே கூல் டவுன் ஆகும். இப்போ நல்லாவே கூல் டவுன் ஆயிடுச்சு. கையில் கொஞ்சம் கீ போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ இல்லாட்டி எப்படி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் இங்கே கொஞ்சம் பேடா ஷேப்பில் நான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நான் அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி நான் பாதாம் அல்வா மாதிரியும் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸில் பால்கோவா ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?